Dear students, வணக்கம். இப்போ நாம பார்க்கிறது மெட்டலர்ஜி லெசன்ல கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டலர்ஜி லெசன்ல எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். சோ இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். எலக்ட்ராலிசிஸ் சொன்னா ஒரு ஆனோட், ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், ஒரு கேத்தோட், ஒரு நெகட்டிவ் இருக்கணும், ஒரு எலக்ட்ரோலைட். சோ இங்க ஆனோட் என்ன அப்படின்னா கார்பன் ராட்ஸ், கேத்தோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் அலுமினா Al2O3, மோல்டன் கிரியோலைட், மெல்டிங் பாயிண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக மோல்டன் கிரியோலைட். ஸோ அதுக்கப்புறம் 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் சொல்யூஷன். இப்போ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1270 கெல்வின். இப்போ அயனைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் Al2O3 gives 2 Al plus 3 ஆக்சிஜன். அலுமினியத்தோட சார்ஜ் 3+ ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+ங்கிறது 2Al3+, ஆக்சிஜனுக்கு 2-ங்கிறதுல 3O2-. சரிங்களா? அயனைசேஷன் ஓகேவா? சரி, இப்போ கேத்தோட்ல எப்படி ரியாக்ஷன் நடக்கும், ஆனோட்ல எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாருங்க. சார் கேத்தோட்ல பார்த்தீங்கன்னா 2 அலுமினியம் 3+ 6 எலக்ட்ரானை வாங்கிட்டு அலுமினியமா ரிடக்ஷன் ஆயிடும். ஆனோட்ல பாத்தீங்கன்னா 6O2- 3O2 மாறி +12 எலக்ட்ரானை கொடுக்கும். சரி, இது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகுது. ஆனோட்ல ஆக்சிடேஷனும் கேத்தோட்ல ரிடக்ஷன் ஆகும். சோ கார்பன் ஆக்ட் அஸ் ஆனோட். கார்பன் ஆனோட் ஆக்ட் ஆகுது இல்லையா? அதனால கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் O2- gives கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 2-ங்கிறதுல 2 எலக்ட்ரான் கொடுக்குது. கார்பன் பிளஸ் 2O2- எடுத்துக்கிட்டா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 4 எலக்ட்ரான். ஸோ மொத்தம் 6 எலக்ட்ரான். ஸோ நெட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 Al3+ பிளஸ் 6 O2- பிளஸ் 3 கார்பன் gives 4 aluminum plus 3 CO2, and this is a Hall Herold process. இந்த இடத்துல நமக்கு பியூர் அலுமினியம் கிடைச்சிருது. அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், அதாவது ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா?